Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாம்பரம் அருகே மூதாட்டியை இளைஞர் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். அப்துல் காதர், வணக்கம். தாம்பரம் அருகே மூதாட்டியை இளைஞர் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது? மேலும் தாக்கிய நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா? அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? சொல்லுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரம் 5வது வார்டு பூங்கா தெரு பகுதியை சேர்ந்தவர் வசந்தி. இவர் வீட்டின் எதிரே அப்பு என்ற முரளியும் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அப்பு என்ற முரளி என்ற இளைஞர் வீட்டின் முன்பு இருந்த மரத்தை வெட்டி அங்க மழைநீர் கால்வாயில் போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர் வீட்டில் இருந்த வசந்தி அதனை தட்டி கேட்டு மழைநீர் வடிகால் கால்வாயில் அந்த குப்பைகளை கொட்டினால் தண்ணீர் எப்படி செல்லும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தொடர்ந்து என்னிடம் தகராறு செய்து வருகிறார் என்று ஆவேசம் அடைந்த இளைஞர் அப்பு என்ற முரளி தான் மறைத்து வைத்திருந்த வீட்டில் இருந்து ராடு கம்பியை கொண்டு தரம் வாரியாக அந்த தாக்கிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2-3 பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் முன்பு தரம் வாரியாக அந்த ராடு கம்பியால் தலையிலே பலத்த தரமுறையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த வசந்தி பரப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தப்பி ஓடி தற்போது தலைமுறையாக உள்ள அப்பு என்ற முறையை தேடி வருகின்றனர். தொடர்ச்சியாக அவர் மீது வேறு ஏதும் வழக்குகள் உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.